வணக்கம். மேசராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 8ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 புதன்கிழமை மாலை 6:44 புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கடகராசியில் பெயர்ச்சி பெறக்கூடிய குரு பகவான் மேச ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் கிடைக்கக்கூடிய நற்பலன்களும் தீய பலன்களும் பற்றி சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம். மேசராசி செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ஆளுமை நிறைந்த ஒரு ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பாக்கிய அதிபதியாகவும் விரய அதிபதியாகவும் வருவார். பாக்கிய அதிபதி என்றால் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி அதிபதியும், விரய அதிபதி என்றால் 12ஆம் ராசி மீன ராசியினுடைய அதிபதியும் ஆவார். உங்களுக்கு குரு பகவான் இதனால் வரையில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்து வந்தார். இப்பொழுது 3ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சி பெற்று ராசிக்கு 4ஆம் இடத்தில் வந்து அமரப்போகிறார். 3ஆம் இடம் என்பது பெரிதளவு வெற்றிகளை தரக்கூடிய ஸ்தானம் கிடையாது. முயற்சிகளில் சிறு தடைகளும் தடங்கல்களும் பல வகையான மனக்குழப்பங்களையும் முயற்சி செய்கின்ற அனைத்திலுமே சிறு தாமதமும் குழப்பமான சூழ்நிலையும் தருகின்ற ஸ்தானம்தான் 3ஆம் இடத்தில் குரு பகவான் அமருவது. இந்த ஆண்டு குரு பகவான் 6 மாதங்களில் பயிற்சி பெற்று அதிசார பயிற்சியாக அமர்ந்து பலன்களை தர இருக்கிறார். இந்த வருஷமாவது முழுசா ஒரு வருஷம் இருப்பாரா அப்படின்ற கேள்வி வரும். குரு பகவானுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய இந்த அதிசார பயிற்சி என்பது மற்ற கிரகங்களுக்கு கிடையாது. குரு பகவான் தனது உச்ச வீட்டை நோக்கி செல்லும் போதும் தனது ஆட்சி வீட்டை நோக்கி செல்லும் போதும் அதிவேகமாக 6 மாதங்கள், ஒரு சில ஆண்டுகளில் 8 மாதங்களில் பயிற்சி பெற்று விடுவார். உங்கள் நேரம் நல்ல நேரம்னு சொல்லணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா 3ஆம் இடம் மிகவும் கெடு பலன்களை தருகின்ற ஸ்தானம். நாம் கொஞ்சம் யோசனை செய்திருக்கலாமே, அறிவு கட்டுத்தனமாக செய்துட்டுமே, முட்டாள்தனமாக செய்துட்டுமே என்கின்ற மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தை தருவது தான் 3ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது. 4ஆம் இடமாவது நல்லா இருக்குமா என்கின்ற கேள்வி மேச ராசிக்காரர்களிடையே கட்டாயமாக இருக்கும். 4ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் கடகராசி. சுகஸ்தானத்தை குறிக்கின்ற ஒரு இடம். சுகஸ்தானத்தை குறிக்கின்ற இடத்திலிருந்து குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் 3 பார்வைகள் 3 ராசிகளில் படும். அந்த பார்வை பலத்தால் என்ன நற்பலன்கள் நடக்கப் போகிறது, என்ன கெடு பலன்களை தரப்போகிறார், எவ்வளவு விழிப்புடன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இருக்க வேண்டும் என்பதை பார்ப்பது தான் இந்த பதிவு. அப்படி இருக்கும்போது குரு பகவான் பயிற்சி பெற்று கடகராசியில் அமருவார். சுகஸ்தானம் சொல்லிட்டோம். உடல் நலத்தில் சில பாதிப்புகள் வரலாம். குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்படலாம். செய்யும் தொழிலில் வருமானம் என்பது சற்றே தடைப்படும் அல்லது தொழில் என்பது பெரிதளவு வெற்றிகளை கொடுக்காமல், பேருக்கு வேலை செய்கிறேன், பெருசாக லாபம் இல்லை, கையிருப்பு கரையுது,
வரக்கூடிய காசு பணம் வீட்டு செலவுக்கே பத்தலை என்கின்ற சூழ்நிலையில்தான் குரு பகவான் அமருகிறார். அவருக்கு 3 பார்வை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் இல்லையா? குரு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கின்ற காலமாகப்பட்டது உடல்நலத்தில் பாதிப்பும், குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலையும், தொழிலில் பின்னடைவும், வருமான குறைவும், உறவுகளால் சில சிக்கல்களும் குழப்பங்களும், சிறு சண்டைகள் கூட வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். குரு பகவான் எப்பொழுதுமே நல்ல இடங்களில் அமர்ந்து பலன்களை தரும்போது அதிகப்படியான நற்பலன்களை செய்து விடுவார். அதுவே கெட்ட இடங்களில் வரும்போதுதான் பொருளாதாரத்தில் பல வகையிலும் வீழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே மாறிவிடும். குரு பகவான் இருப்பதோ மேசராசிக்கு 4ஆம் ராசியில், அவருடைய கடகராசியில் இருந்து கொண்டு குரு பகவான் 5ஆம் பார்வையாக விருச்சக ராசியை பார்ப்பார். விருச்சக ராசி என்பது மேசராசியான உங்களுக்கு 8ஆம் ராசி. இப்போது உங்கள் உடல் நலத்தை மிக கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் வீணான பிரச்சனைகள் வீடு தேடி வரும், உறவுகளும் பகையாக மாறக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். வேலை செய்கிற இடத்தில் கூட உங்களுக்கு சில நேரங்களில் மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போகலாம். எவ்வளோ பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் மற்றவர்களால் சிறிதளவாவது மனக்கசப்பான சம்பவங்களை சந்திக்காமல் இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரிகளும் எதிர்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக கடகராசியில் குரு பகவான் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு 10ஆம் ராசி என்று சொல்லக்கூடிய மகர ராசியை தனது 7ஆம் பார்வையால் பார்ப்பார். உங்கள் ராசிக்கு அது 10ஆம் ராசி. 10ஆம் ராசியில் குரு பகவானின் பார்வை பதிவதினால் தொழிலில் உங்களுக்கு பல வகையான எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடும். எதிர்ப்பு மட்டுமல்ல, உடல்நல பாதிப்பிலையும் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கலாம். மனநல பாதிப்பிலையும் வேலை செய்வதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். அதையும் மீறி நாம் தொழிலோ அல்லது வியாபாரமோ எந்த வேலை செய்கிறதாக இருந்தாலும் மன நிறைவும் நிம்மதியும் இருக்காது. வீணான அலைச்சலும் மன உளைச்சலும் தேவையில்லாத மனக்குழப்பமும் டென்ஷனும் அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒரு தவறான இடத்தில் அமர்கிறார் என்றாலே அவர் பார்க்கின்ற 3 பார்வையும் உங்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டுமென்றால் உங்கள் ஜாதகத்தில் அவர் பலமாக இருக்க வேண்டும். சொந்த ஜாதகம் நடக்கின்ற தசா வலிமையாக இருக்க வேண்டும். இந்த நிலையில் குரு பகவானின் 3ஆம் பார்வை என்பது ராசிக்கு 5, ராசிக்கு 7, ராசிக்கு 9. 3ஆம் பார்வை என்பது 9ஆம் பார்வை. மீன ராசியின் மீது அவருடைய பார்வை பதியும். மீன ராசியின் மீது அவருடைய பார்வை பதிந்ததுமே விரயம் என்பது அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். வண்டி வாகனத்தினால விரயம் வரலாம், உடல்நல பாதிப்பால் விரயம் வரலாம். வீட்டில் நல்லாவே இருக்கிற எத்தனையோ பொருள் இருக்குது, எத்தனையோ எலக்ட்ரிக்கல் பொருள் இருக்குது. அத்தனை பொருட்களில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு தொல்லைகளை ரிப்பேர் ஆகி தொல்லைகளை கொடுக்கும். உடல் நலத்திலிருந்து மற்ற பொருள்கள் எதுவாக இருந்தாலும், வண்டி வாகனமாக இருந்தாலும், வீட்டில் பிள்ளைகளாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும், அப்பா அம்மாவாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக, அக்கா தங்கச்சியாக யாராவது ஒருவருக்கு உடல் நலத்தில் மிகவும் அதிகப்படியான தொல்லைகளை கொடுத்து விலகுகின்ற காலம்தான்
இந்த குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமருவது. அது மட்டுமில்லாமல் குரு பகவான் ராசிக்கு 4இல் அமரும்போது அவர் எந்த நிலையில் அமருகிறாரோ அதற்கு தக்கவாறு பலன்களும் கொடுப்பார். குரு பகவான் அமரப்போவதோ உச்சம் பெற்று சற்று பாதிப்புகள் அதிகமாகத்தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பொறுமை, நிதானம், இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வணங்குவது, இப்படி செய்து வந்தால் குருவால் வரக்கூடிய சில பாதகங்களும் குறைந்து நற்பலன்கள் நடக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.